கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ட்ரேட் விண்டோ சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் ட்ரேட் விண்டோ முடிய போற நேரத்தில் ஒரு சில டீம்ஸ் வந்துட்டு ஆர்வம் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது, எந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்கு வர போறாங்க, ஓவரால் இந்த நவம்பர் 15 ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னும் 15 நாள் 20 நாளுக்குள்ள தான் மொத்த டைமாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள எந்தெந்த டீம் என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் ஸ்டெப் ஆல் ரொம்ப முக்கியமா ஐபிஎல் அப்டேட்டே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் ஒரு வீடியோ டீடைலா போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து ட்ரேட் விண்டோவோட கடைசி நாட்கள்னு சொல்லலாம். இந்த ட்ரேட் விண்டோ ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் முன்னாடி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அப்புறம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஓப்பன்ல இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ முடிக்க போற டைம்ல சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் மாதிரியான டீம்ஸ் உள்ள வந்திருக்காங்க. யார் யார் குக்கி போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா. நம்பர் 1 ஈசான் கிஷனை மறுபடியும் மும்பை இந்தியன்ஸே வாங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம பல டீம் ஈசான் கிஷனை கேட்டு எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சதான் இன்சைட் ரிப்போர்ட்ல நிறைய பேர் வந்துட்டு தகவல் சொல்லியிருந்தாங்க. சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி 2 டேஸா போயிட்டு இருக்கு. நான் தான் கூட லேட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஈசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ எந்தெந்த டீமுக்கெல்லாம் இந்த 1 டவுனு, அதுக்கப்புறம் நம்பர் 4, ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனிங் பொசிஷன்ல கூட குறைய இருக்கோ அவங்க எல்லாருமே ஈசான் கிஷனை ட்ரை பண்ணலாம். ஒரு சிஎஸ்கே, ஒரு கேகேஆர், அது மட்டும் இல்லாமல் மற்ற டீம் எல்லாமே ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலுமே இந்த ட்ரேட்ல சிஎஸ்கே இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதுக்கு பதிலாக யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா கேகேஆர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது போக மும்பை இந்தியன்ஸ் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஈசான் கிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அந்த 1 பொசிஷன் அப்படிங்கிறது இன்னும் வீக்காக தான் போயிட்டு இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் போனதுக்கப்புறம் அந்த டீமுடைய டாப் ஆர்டரே கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ ரஹானிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 1 டவுன்ல நல்லா அடிச்சு கொடுக்குற மாதிரி இல்லை ஓப்பனிங்லேயே கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னா ஈசான் கிஷன் பெர்ஃபெக்டா செட் ஆவாரு. ஸோ ஈசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரேடா இருக்கும். ஸோ அவங்க பேச்சுவார்த்தையே போயிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு 2 டேஸ் முன்னாடியே சொல்லிட்டேன். வாஷிங்டன் சுந்தர், ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன போட்டி போயிட்டு இருக்கு. கேஷ் ட்ரேடு மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இல்லை பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு தான் வேணுங்கிற மாதிரி அவங்க கேட்க, வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கே கேட்டிருக்கிறதா தகவல் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருக்கு. பல மீடியாஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கே வந்தார் அப்படின்னா அஸ்வின் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணலாம். ஜடேஜா மாதிரி அப்போ ஒரு டக்குன்னு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் போயிடுச்சுன்னா மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோட்டரா ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனும் கூட. ஸோ நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனை நம்ம ஃப்ளோட் பண்ணி மேலே இறக்கி விடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு இருக்கு. கிடைச்சா லக்கு என்ன பண்றாங்க, அந்த ட்ரேடு கன்ஃபார்ம் ஆகுதானுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அது போக சஞ்சு சாம்சனை கேட்டிருக்காங்கிற விஷயம் அறத பழசான நியூஸே, அது உங்களுக்கு தெரியும். அதை பத்தி பேச விரும்பல. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் விண்டோல பெருசா நாட்டம் காமிக்கல. பட் இருந்தாலுமே பயங்கரமான ஹிட்டர்ஸ் 2-3 பேர் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஒரு செப்பரேட் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். மிச்சல் ஒன். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா அனலிஸ்ட் டீம் டிகே அன்கோ அப்படிங்கிறவங்க பயங்கரமா யோசிப்பாங்க. நிறைய யங்ஸ்டர் மேல கண்ணு வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஸோ மிச்சல் ஒனை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு பிளேயருங்க. இப்போ ஓடிஐ மேட்ச்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கேமியோ ஆனர் 36 ரன் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கு நடுவில் அந்த செகண்ட் ஓடிஐ மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணமா அந்த காணொலி நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுல மிச்சல் ஒரு சின்ன கேமியோ தான் ஆனாரு. சம்திங் ஒரு 36 ரன்ஸ் நினைக்கிறேன். அதுல 2 6 பலார்னு வைப்பாரு பாருங்க. இது போதும், நீ ஐபிஎலுக்கு மிகப்பெரிய பிராண்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஆளா நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி நாங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பிரான்சைஸ் கொக்கி போட்டிருந்தாலும் ஆர்சிபி மிச்சல் ஒன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டன் இல்லாத குறைய அதை வச்சு சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்ட் டைம் பவுலர், அதிரடி ஹிட்டர், டிம் டேவிட்டுக்கு மேல, ரொமேரியோ செப்பர்டுக்கு மேலங்கிற மாதிரி எக்ஸலண்டான யூனிட்டா இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அதே மிச்சல் ஒன் சிஎஸ்கே டார்கெட் பண்றாங்க, மறந்துடக்கூடாது. சிஎஸ்கேக்கும் அதே பிரச்சனை இருக்கு. அந்த 1 டவுன் பொசிஷன் சஞ்சு சாம்சன் கிடைச்சிட்டாருன்னா மற்ற யாருக்குமே ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் கிடைக்கலன்னா ஒரு கேம் கிரீன், ஒரு மிச்சல் ஒன், இந்த மாதிரி பல பிளேயர்ஸுக்கு அவங்க ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இதெல்லாம் போக மும்பை இந்தியன்ஸ் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் கிளாசனுக்கு மேலே ஆட வைக்கிறதுக்கு மிச்சல் ஒன்னை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா அவருக்கு தாங்க பயங்கரமான பிரான்சைஸ் எல்லாருமே பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 6 பிரான்சைஸுக்கு மேல அவர் மேல கண்ணு வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஆர்ஆர், ரியான் பராக் அண்ட் கோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா மேல எங்களுக்கு மிச்சல் ஒன் வேணுங்கிற மாதிரி எட்மயருடைய போரான பெர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கும்போது ஸோ இன்னும் சப்போர்ட்டுக்கு ஒரு பிளேயர் வேணுங்கிற மாதிரி அவங்களும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. மார்க் மை வேர்ட்ஸ், இந்த மினி ஆக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்ல அவர் இருப்பாருங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா கிளென் பிலிப்ஸ், எந்தெந்த டீமுக்கெல்லாம் டவுன் ஆர்டர்ல ஹிட்டர்ஸ் கம்மியா இருக்காங்களோ, பார்ட் டைம் பவுலர்ஸ் வேணுமோ, ஒரு கிளென் பிலிப்ஸை தூக்கி உள்ள போடலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி காட்டக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்ல அவைலபிளா இருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் இப்போ ரீசெண்டா மார்க்கெட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல் அப்டேட்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய பிரான்சைஸுக்கு எந்த பிளேயர் எடுத்து போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றீங்களோ அதெல்லாம் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.